மிஸ் பண்ணிட்டா மீரா. அவ மிஸ் பண்ணிட்டா. பவானி என் முகத்தை பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டா. பவானிக்கு ஜனாவை பத்தின உண்மை தெரிய வந்ததும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பா. நான் எப்பவோ சொன்னேன், அந்த பொறுக்கி பாம்பு இருக்கு. சாரி. பவானிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு எதுவும் ஆகாது. பவானி, என்ன பண்ற நீ? உனக்கே குழி தோன்றியா? பவானி, என்ன பண்ற? புதுசா ஏதோ சதி திட்டம் திட்டுறியா? வீராவை கொல்ல புதுசா எதையாவது அனுப்ப போறியா? பவானி, நீ என்ன சொல்ற? எதையாவது உளறாத. வாய மூடு. ஏமாத்துக்கார திருட நீ. பவானி, நீ என்ன பண்ற? நான் சொல்றத முதல்ல கேளு. இனிமே எந்த பேச்சும் கிடையாது. முடிவை மட்டும்தான் எடுத்தாகணும். இது எல்லாமே ஏன் தப்புதான். நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன்னை நம்புனேன். வீரா என்ன தடுத்தும் அதை கேட்காம நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். உன்னை நம்பவே கூடாதுன்னு அவன் என்கிட்ட தெளிவா சொன்னான். உன் புத்திய நீ காட்டுவன்னு சொன்னான். நான் நம்பல. ஆனா நீ திருந்தவே இல்ல. நான் உனக்காக இறக்கப்பட்டேன். ஆனா நீ உன் உண்மையான குணத்தை காட்டிட்ட, உன் முகத்தை காட்டிட்ட, என்ன நல்லா ஏமாத்திட்ட. இல்ல பவானி. ஆமா, ஆனா இந்த தடவை நீ என்ன காயப்படுத்தல. இந்த தடவை நீ என்னோட வீராவை காயப்படுத்திருக்கே. அதுக்கான தண்டனை மரணம் மட்டும்தான். முதல்ல சுத்தி எல்லாத்தையும் பாரு. நான் உனக்கு உதவிதான் பண்ண. நல்லா சுத்தி பாரு. மார்க்காட்ட நீ அடைச்சு வச்ச அதே இடம் இது. அது கூட உனக்கு தெரியலையா? எனக்கு நல்லா தெரியும். வீராவை நிலவுக்கு அனுப்பி வச்சது இந்த மார்க்காட்டா. ஆனா இப்ப அவ தப்பிட்டா. நம்பிக்கை இல்லைன்னா நீ போய் பாருப்போ. பாத்தியா? ஓடி போயிட்டால பவானி. நான் தான் சொன்னல, அந்த விசித்திர ஜீவி அனுப்பி வச்சதே மார்க்காட்டா. வீராவோட நிலைமைக்கு அவதான் காரணம். இல்ல பவானி, நான் சொல்றது நம்ப. நான் ஒண்ணும் போய் சொல்லல. இல்ல, இனிமே நான் முன்ன மாதிரி உன்னை எப்பவும் நம்ப போறது கிடையாது. ஆனா இப்ப ஆபத்து உன்னால இல்ல, மார்க்காட்டால. மார்க்காட் இங்க இருந்து தப்பிச்சுட்டானா அப்ப அதுக்கு அர்த்தம் வீராவோட உயிருக்கு ஆபத்து. நான் அதை தடுத்தே ஆகணும். வீராக்கு ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்து. அண்ணா, நீங்க எதுக்கு? வீரா, உனக்கு தான் ஜூஸ் கொடுத்து விட்டனே, குடிச்சிட்டு ரூம்ல இருக்கலாம்ல. நான் உங்க கூட வருவேன் தபிஷ் அண்ணா. நீங்க இன்வெஸ்டர்ஸ் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டி பாரிக்ஸ் ஃபேமிலி கிட்ட போக கூடாது. சோ நான் கண்டிப்பா வருவேன். ப்ளீஸ் தபிஷ் அண்ணா, நமக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் வீராண்ணனை பத்தி தெரியும்ல. அவர் கேட்க மாட்டாரு. அவர் தோன்றதுதான் செய்வாரு. போலாம். நான் வந்தாதான் சரியா இருக்கும். சரி வாங்கண்ணா. வீரா, 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 வீரா. வீரா, உன் விருப்பப்படி இங்க வரைக்கும் வந்துட்டல. இதுக்கப்புறம் நானும் தக்ஷும் போறோம். நாங்க வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண. தபிஷ் அண்ணா, இது ரொம்ப ரொம்ப தப்புண்ணே. வீரா, இது என்னோட ஆர்டர். உள்ள நானும் தக்ஷும் போறோம். உள்ள ஏதாவது பிரச்சனை, உன்னோட தேவை எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா நான் கூப்பிடுறேன். ஐ ப்ராமிஸ். ஆனா அது வரைக்கும் நீ இங்கே இரு. அட, எப்பயாவது என் பேச்ச கேட்டு என்ன சந்தோஷப்படுத்துப்பா. சரியா? போலாம், வா. வீரா, வீரா, நீ எங்க இருக்க? வீரா, நீ எதுக்கு இப்படி கத்துற? வீரா இங்க இல்ல. வீரா எங்க போயிட்டாரு? வீராவை தேடுங்க மாமா. பிசினஸ் மீட்டிங்காக அவன் வெளியே போயிருக்கான். நான் சொன்னா கேட்கல.
நீங்க அவனை போக விட்டீங்களா? மாமா நேத்து என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. மாமா முன்ன மாதிரி அவன் கிட்ட சக்தி எல்லாம் எதுவும் இல்ல. அவன் பலவீனமாயிட்டான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது. தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் எதையும் மறக்கல. இந்த நிலைமையில அவனை வெளியே அனுப்புறது ஆபத்துன்னு எனக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் வேற வழியில தான் விட்டுட்டேன். இனி தடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. போதும் நிறுத்துங்க மாமா. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இதுக்கு மேல நீங்க வீராவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புரிஞ்சுதா? என் வீராவுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்காக இங்க நான் இருக்கேன். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, செம்ம அழகா புதுசா பொண்டாட்டி வச்சிருக்காமே. இவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஆமாண்டா. ஒரு கழுகோட சக்திகள்லாம் அதை விட்டுட்டு போனதும் அதோட யோகமும் அதை விட்டுட்டு போயிருமா. ஆனா நான் என்னோட விதியை மாத்த போறேன். நான் ஏற்கனவே மாத்திட்டேன். இனி திரும்பவும் மாத்துவேன். என்ன நடந்தாலும் சரி. வீரா, வீரா, உடம்பு பலவீனமானா மனசும் பலவீனமாயிடும். அதான் மூளையும் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடிச்சு நொறுக்குடா. நான் தம்பி, இன்னைக்கு காப்பாத்த உன் பொண்டாட்டி வரலையா? நாங்கெல்லாம் பிசினஸ் ரைவல்ஸ் பா. என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு உன் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலையே. இப்போ உன்னை யாரு காப்பாத்துவாங்க? ஜனா, ப்ளீஸ் நீயாவது என்கிட்ட சொல்லு. நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொன்னல. வீராவோட சக்திகள் மார்க்கெட்டால திரும்ப வருமா? நீ காட்டுல என்ன தாக்க வந்தப்போ உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? மார்க்காட்ட கண்காணிக்க தான் வந்தேன்னு சொன்னல. ஆனா இப்ப நாம அங்கிருந்து வந்துட்டோம். வீராவோட நிலைமைக்கு அவதான் காரணம். அதுக்கான பரிகாரம் அவகிட்ட தான் இருக்கும். நாம முதல்ல அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாகணும். மாமா, அவ இந்நேரம் எங்க இருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவ எங்க இருப்பான்னு சொல்லுங்க. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க அதை கண்டுபிடிக்கவும் விரும்பலையா? இப்படியே தோத்து போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. வீரோட நிலைமை மாற போறது இல்ல. நீங்க அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சியாவது பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். பொய்யான நம்பிக்கை வைக்கிறது வீணுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் தான் சொன்னல, வீராவை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். என்கிட்ட இருந்து என்னோட வீராவை யாராலையும் பறிக்க முடியாது. நான் அதை கண்டிப்பா செய்வேன். என் வீராவை பழைய வீராவை மாத்தி காட்டுறேன். அவரோட சக்திகள்லாம் திரும்ப வந்துரும். நான் வர வைப்பேன். இந்த ஆதி நாகினி இந்த யுத்தத்துல தோக்க விரும்பல. இது என்னோட சத்தியம். இது ஒரு கணவனுக்காக மனைவி செய்யற சத்தியம். வீராவை எல்லாரும் பெரிய வீரன்னு சொன்னாங்க. அவனை பாக்ஸிங் சாம்பியன் தானே நினைச்சோம். ஆனா இப்படி அடி வாங்குறான். நம்ம அடி தாங்காம சுருண்டு விழுறான். இவனை தூக்கி வண்டியில போடுறா. வீரோட சக்திகளை திரும்ப வர வைக்கிறதுக்காக நாம ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சாகணும். மார்க்கெட்டோட சக்தி அதனாலதான் முறியடிக்க முடியும்.
ஆனா அந்த மருந்த மார்க்கெட் மூலமா தான் நம்ம அடைய முடியும். பவானி அவதான் வெளியே போயிட்டால, இப்ப நீ ஏன் உள்ள போற? பவானி எந்த ஆதாரமும் கிடைக்காது. கிடைக்கும், ஆதாரம் கிடைக்கும் ஜனா. ஏதாவது கிடைக்கிறதா இருந்தா அப்பவே கிடைச்சிருக்கணும்ல. சரி, நீங்க என்ன பார்த்தன்னு மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு. நான் இங்க வந்தப்போ மார்க்காட் திரிசூலத்துல இருந்து இறங்கிட்டா. ஆனா எப்படி? இதே கேள்வியதான் நான் அவகிட்ட கேட்டேன். நீ எப்படி விடுதலையான? இப்படி நில்லு, நீ இங்க இருந்து போக முடியாது. நான் அவளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண, ஆனா அவ என்னை ஏமாத்திட்டு பூமிக்குள்ள போயிட்டா. அதனாலதான் இந்த இடத்த அன்னைக்கு நான் தோண்டிட்டு இருந்தேன். இப்போ நீ சொன்ன மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கலாம். இல்ல, இப்ப வேணாம் ஜனா, இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வாங்கடா, இவனை தூக்கி அங்க போடுங்க. போடுங்க இவனை. வாடா வாடா. அண்ணா வேலை முடிஞ்சிச்சுண்ணே, இந்தாங்க பாருங்க. சூப்பர்ரா, கலக்கிட்ட. தம்பி வீரா, இங்க பாரு வீரா, நல்லா பாரு. இது உங்க ஃபேக்டரி கேட்டு தானே? இன்னில இருந்து இது எங்களோட ஃபேக்டரி, பாரி குடும்பத்துக்கு சொந்தமானது. அங்க எப்படி அமைதியா அடி வாங்கணும், அதே மாதிரி இங்க கடை.